இந்த விக்ரம் பயப்புல வர வர கொஞ்சம் கூட சரியில்லைங்க. சும்மா சும்மா வம்பிழுத்துட்டு இருக்கிறாரு. இந்த வீக் பூரா அப்படிதாங்க தேவையில்லாமல் போயிட்டு திவ்யா கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா பாட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி லிவிங் ஏரியாவில் இனிமேல் யாரோ உட்காந்து சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டாங்க நான் போராட்டம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு எஃப்ஜே கிட்ட சொல்ல எஃப்ஜே வந்துட்டு திவ்யா கிட்ட நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் சாப்பிடக்கூடாது? இல்லை, கான்ஷியஸ் இல்லாமல் இறச்சிடுவோம்ல, அதனால தான் நான் அப்படியே இறக்கிறதில்ல. நான் சாப்பிட்டு யாராவது இறச்சி வாரி போட்டிருக்கீங்களா சொல்லுங்கள், அதை மட்டும் நான் வந்து கரெக்டாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் வந்துட்டு விக்ரம் கேட்காம வந்துட்டு அங்கே யாரோ உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு புலம்ப, இவர் என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கு போகிறாரு, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு, எதனா ஒன்று. அது கூட எங்கே உட்காந்து சாப்பிட்டா எங்களுக்கு என்ன, லிவிங் ஏரியாவில் வேணான்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டேன், இப்போ இங்கே சேரில் தானே உட்காரேன், அது கூட குத்தோன்னா சும்மா என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம், முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கிட்டே சொல்லிடுறாங்க நம்ம திவ்யா தைரியமாக.